Hello everyone, இன்னைக்கு நம்ம சிம்பிளான 3 டிஃப்ரெண்ட் ஐலைனர் லுக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் வந்துட்டு ரொம்ப ஆஃபனாக பண்ணக்கூடிய ஐலைனர் லுக்காக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஐலைனர் அண்ட் காஜல் வந்துட்டு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது நான். பட் ஸ்டில் நான் ஐலைனர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு லுக்ஸ் மாதிரி தான் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் போடாமல் என்னோடய ஐஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஐ ஷேடோ போட்டிருக்கேன், மஸ்கரா கூட நான் வந்து வைக்கவே இல்லை. அண்ட் இன்னைக்கு ஐலைனருக்கு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் காமிக்க போகிறேன். இது வந்துட்டு மாமா எர்த்தோட சூதிங் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ இந்த ஐலைனரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு 10 hours வரைக்கும் லாங் ஸ்டேவாக இருக்க போகுது. உங்களுக்கு எங்கேயுமே ஸ்மஜ் ஆகாது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஐஸ் ஓப்பன் பண்ணாலே போயிட்டு டக்குன்னு மேலே ஐலிட்ஸ்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐலைனர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு போட்ட 10 செகண்ட்லேயே வந்துட்டு குயிக்காக ட்ரை ஆயிரும். ஆல்சோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் அப்ளிகேஷன்லேயே நமக்கு வந்துட்டு நல்ல திக்கான பிச் பிளாக்கான மேட் ஃபினிஷில் இந்த ஐலைனர் வந்து நம்ம கண்ணில் உட்கார போகுது. ஸோ நமக்கு ரொம்ப ஓவர் ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்துட்டு எஃபோர்ட்லெஸ்ஸாக அந்த ஒரு பிச் பிளாக்கான ஐலைனர் கிடைக்கும் நமக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்தமாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் இதை வந்துட்டு எவ்ரிடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ஐலைனர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஐ கேர் ப்ராடக்டாகவும் இது ஒர்க் ஆக போகுது. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே வந்துட்டு ஆல்மண்ட் அண்ட் கேஸ்டர் ஆயில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம கண்ணுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டராகவும் அட் த சேம் டைம் வந்து நம்ம கண்ணை வந்து நல்லாவே சூத் பண்ணி காம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஒர்க் ஆக போகுது. ஆல்சோ இதில் கேஸ்டர் ஆயிலும் இருக்குது. அது வந்து நம்மளுடைய ஐ லேஷஸை வந்து நல்லாவே திக்கர் அண்ட் ஃபுல்லராக காமிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ as I said earlier, மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ண ப்ராடக்ட் தான். ஆல்சோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு மாமா எர்த், அமேசான், நைக்கா, பர்பிள், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. மாமா எர்த் வெப்சைட் அண்ட் மாமா எர்த் ஆப்லேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாமா எர்த் வெப்சைட்டில் ஆப்பில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன் கோட் நான் வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கூப்பன் கோட் Flawsome 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் மாமா எர்த் வெப்சைட் ஒரு ஆப்பில் பை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் சார்பாக ஒரு மரம் நடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எந்த மரம் எங்கே நடுறாங்க, அதோட ஸ்பீஷிஸ் என்ன, பிக்சர், ஜியோ லொகேஷன் எல்லாத்தையுமே நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அவுட்டர் கார்னரில் மட்டும் ஒரு விங் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஹூட் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஆக போகுது. உங்களுக்கு மிடில் பார்ட்டில் வந்துட்டு நல்லாவே எக்ஸஸான அந்த மசில் கண்ணுக்கு மேலே போய் உட்கார போகுது, லிட்ஸ்க்கு மேலே. எனக்குமே ஹூட் ஐஸ் தான். நான் மேக்ஸிமம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கார்னர் விங்கு தான். இதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன் சம்டைம்ஸ். பட் சில நேரம் பார்க்குறதுக்கு அது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஆஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா இன்னர் கார்னர்லேயுமே வந்துட்டு குட்டியாக ஒரு விங் போட்டுப்பேன். ஸோ அதை எதை நோக்கி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்துட்டு ஐலிட்ஸ் மேலேருந்து ட்ராப் ஆகுது இல்லையா, ஸோ அதுலேருந்து வர ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரியும் கீழே நமக்கு அந்த வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய 2 எக்ஸ்டென்ஷனும் மீட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கணும் நம்மளுடைய அந்த இன்னர் கார்னர் விங்ட் ஐலைனர். ஸோ ஐஸில் இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ரெண்டுலேயுமே விங் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு ஐஸ் வந்து நல்லாவே எலாங்கேட்டடாக லென்த்தாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆல்சோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் நான் வந்துட்டு சின்னதாக ரொம்ப தின் லைனாக நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹூடட் ஐஸ் என்னுடைய சென்டர் ஆஃப் த லிட்ஸில் தான் எனக்கு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய மசில் போய் உட்கார போகுது. ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு திக்கான ஐலைனர் வச்சேன் அப்படின்னா என்னுடைய ஹூட்குள்ளே அது வந்து மறைஞ்சிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா ப்ளீஸிங்காக அட்ராக்டிவாக இருக்காது. இது ஒரு மெத்தட். உங்களுக்கு ஹூடட் ஐஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஐலைனர் லுக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு லுக் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஐஸ் இருக்குது, உங்களுக்கு ஹூடட் ஐஸ்லாம் இல்லை அப்படின்னா சேம் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்குமே வந்துட்டு ஈவனான போல்டு திக் லைன் வந்து கொடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களோட ஐ ஷேப் வந்து பயங்கர ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆர் வந்து உங்களுக்கு ஹூடெலாம் இல்லவே இல்லை, நல்லாவே லிட் ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய திக்கான ஒரு லைன் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும். பட் ஹூட் ஐஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான போல்டான ஒரு ஐலைனர் லுக். ஸோ இதுவுமே வந்து என்னுடைய ஃபேவரட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஃபெஸ்டிவ் மேக்கப்லாம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஐலைனர் லுக் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஐலைனரை எப்படி நம்ம அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணமோ இப்போ நான் வந்துட்டு லோவர் லேஷ் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லாவே திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்படி போட்டாலுமே வந்து அழகாக தான் இருக்கும். பட் சில ஐ டைப்ஸ்க்கு வந்து சில மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐலைனர் லுக் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஹூடட் ஐஸ்க்கு தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. காஜல் ஃபில் பண்ணல, அதனால கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் டக்குன்னு போயிட்டு
காஜல் அண்ட் மஸ்காராவும் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐ லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ மறக்காமல் இந்த மாமாத்தோட ஐலைனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.